ஹலோ மக்களே, மாறன் விழா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ராமச்சந்திரனை காணலையே எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. ஆனால் ராமச்சந்திரனும் செம அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க முடிவை பார்த்து விஜய் அப்படி அதிர்ந்து போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். விஜய் அவங்க அம்மாவும் இனிமே இந்த வீடே நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல அந்த ஹால்லே இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராமச்சந்திர குடும்பம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாலேயே பார்க்கணும்னு சொல்லி அதுல பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறன் வீரா எல்லாருக்குமே வெறுப்பேத்துற மாதிரி விஜய் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. விஜயும் இனிமே நம்ம பணக்காரங்க ஆயிட்டோம், அதனால அதுக்கு ஏத்தவாறுதான் சாப்பாடெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல எனக்கு ஒரு மோரெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளியம்மே ராமச்சந்திரன் கிட்ட வந்து, அண்ணா நீ இப்படிலாம் அழுதுட்டு இருக்காத, எல்லாமே சரியாயிடும், நீ இப்படி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. ராமச்சந்திரன் வள்ளியம்மை கிட்ட எல்லாமே என்னோட முட்டாள்தனத்தினால தானே இப்படி ஆயிருக்கு, நீங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் செய்த செயல்னால தானே இப்படி நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லவும் நம்ம வள்ளியம்மே ராமச்சந்திரன் கிட்ட, அண்ணா நீ இப்படிலாம் சொல்லாத, நாங்க எதுவுமே கஷ்டப்படல, நீ இதை நினைச்சு வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் இருக்கிறத வீரா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் தான் எல்லாரும் இவ்வளோ டல்லா இருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. எப்படியாவது இவங்களை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு வீரா சாப்பாடம் வாங்கிட்டு வராங்க. அப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் அந்த இடத்துலயே சாப்பிட்டுட்டு அவங்க இருந்த இடத்துலயே தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவங்க அம்மாவும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவங்க அம்மா கிட்ட பாத்தீங்களாமா அவங்களோட நிலைமைய எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா, இனி இந்த ஃபேனையும் ஆஃப் பண்ணிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் பாவண்டி இன்னைக்காவது கொசுக்கடி இல்லாம தூங்கிட்டு போட்டு நாளையிலேருந்து நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் விஜய் ரொம்ப எகத்தாளமாட்டு ஏசியெல்லாம் ஆன்ல தானே இருக்கு, நம்ம படுக்கு தூங்க போகும்னு சொல்லிட்டு 70% வீடு நமக்கு தான், 30% தானே அவங்களுக்கு, அதுல வேணும்னு அவங்க வாழ்ந்துட்டு போட்டுன்னு அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீராவும் எல்லாரையும் எழுப்பி விடுறாங்க. அதே சமயத்துல ராமச்சந்திரன் மட்டும் காணல. வள்ளியம்மையும் ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க. வீரா நம்ம மாமாவை மட்டும் காணலையே, எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் மாறனும் இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க, தேடி பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. என்ன ராமச்சந்திரன் மாமாவை காணலையா, என்னவா இருக்கோ, மானஸ்தன் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம வள்ளியம்மா மாறன் எல்லாரும் ஒவ்வொரு இடமாட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரை பார்க்கும்போது மாமாவை காணலன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் பிருந்தாவும் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வள்ளியம்மைக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. அண்ணா இங்கதான் போயிருப்பாங்க, நேற்றுக்கு வேற ரொம்பவே ஃபீலிங்கா பேசிட்டு இருந்தாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க. எதிர்த்தலை இருந்த விஜயும் அவங்கள்ட்ட வந்து, பின்னாடிதான் கிணறு இருக்கே, அதுல எல்லாம் பாத்தீங்களா, எங்கேயாவது விழுந்திருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட மாறன் அப்படி கொந்தளிச்சு போறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேச விஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட போகும்போது வீராவும் அதை தடுத்து நிறுத்துறாங்க. மாறா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதியா இரு, மாமா எங்க தான் போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியுமே காணல. விஜிக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது. மாறனும் விஜயை எதிர்த்து பேசும்போது விஜயும் என்னெல்லாம் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க தான் அலைய வேண்டி வரும் போலீஸ் கோர்ட்டுன்னு, பேசாம உங்க அப்பாவை தேட வழியை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. விஜய் அவங்க அம்மாவுக்கும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம வள்ளியம்மை எல்லாம் பதட்டம் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ராமச்சந்திரனே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே வள்ளியம்மைக்கு சந்தோஷம் ஆகுது. அண்ணா நீ எங்க தான் போயிருந்த, இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட தான் தேடிட்டு இருந்தேன், நீ இல்லைன்னு நாங்கள் ரொம்பவே பதட்டம் ஆயிட்டோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. வள்ளியம்மை கிட்ட வந்து நம்ம ராமச்சந்திரனும் எதுக்கு வள்ளி நீ இப்போ பதட்டம் ஆகுற, அதான் எதுவுமே நடக்கலையே, நான் எங்க போயிட போறேன், இங்கே தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீராவும் மாமா கிட்ட வந்து, மாமா நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதுங்க, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இருக்கட்டு, இனி உள்ள வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீரா சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம ராமச்சந்திரன் செம அதிரடியா பேசுறாங்கன்னே சொல்லலாம். அவங்க வந்து எல்லார்கிட்டையும் எதுக்கு இப்ப எல்லாருமே சோகமா இருக்கீங்க, இப்ப என்ன நம்ம கிட்ட இருந்து இந்த வீடு தானே போச்சு, ஆனா நம்ம கிட்ட இருக்க நம்பிக்கையும் ஒற்றுமையும் போகல, அதுக்கப்புறமா எதுக்கு எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, பேசாம குளிச்சுட்டு பரப்பட வழிய பாருங்க அப்படின்னு சொல்லவும் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. என்ன மாமா பேசுறாங்க அப்படின்னு குழப்பத்துல இருக்கும்போது நம்ம ராமச்சந்திரன்
ராமச்சந்திரனும் செம புத்துணர்ச்சியாட்டு நமக்கு தான் 2 கடை இருக்குல்ல, ஒரு கடை தானே அவகிட்ட போச்சு, இன்னொரு கடையில போய் வேலை செய்ய வேண்டியதான், அதை முன்னேற்ற பாதையில கொண்டு வர வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் செம அதிரடி முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னையா இவ்வளவு பட்டாலும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ராமச்சந்திரனும் வள்ளியம்மா வீரா எல்லார்கிட்டையும் வந்து மாறா அதான் உன்னோட கடை இருக்குல்ல, பேசாம எல்லாரும் சேர்ந்து அந்த கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான், கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் வள்ளியம்மைக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆச்சு. அவங்க அண்ணன் கொஞ்சம் புத்துணர்ச்சியா பேசுறத கேட்ட உடனே நம்ம வள்ளியம்மையும் அண்ணா உன்னை இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒற்றுமையா மாறன் கடையில வேலை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. விஜயும் அவங்க அம்மாவும் பயங்கரமா காண்டாகிறாங்க. விஜய் அவங்கள்ட்ட வந்து நீங்க எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டீங்களா, எவ்வளவு பட்ட பிறவும் அந்த கடையில போய் வேலை பார்க்கலான்னு போறீங்களே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. மாறன் எதிர்த்து பேச போகும்போது நம்ம ராமச்சந்திரன் அதை தடுத்து நிறுத்துறாங்க. தேவையில்லாம இவள்கிட்ட எல்லாம் வம்பிழுக்காத மாறா, அப்புறமா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும், பேசாம கிளம்புற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம வீரா பிருந்தா வள்ளியம்மைக்கெல்லாம் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷம் ஆச்சு. ஒரு வழியா மாமா இந்த மாதிரி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்துல விஜய் அவங்க அம்மா கிட்ட கடை தான் நம்ம கிட்ட இருக்குல்ல, அதனால இந்த கடையை பெருசா கொண்டு வந்துடணும், அது மட்டும் இல்லாம பேசாம இந்த கடைக்கு பேரை மாத்திரலாமா அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க அம்மாவும் விஜய் கிட்ட வந்து நம்ம மட்டும் கடைக்கு பேரை மாத்தினா இத்தனை நாளா ராமச்சந்திரன் தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறமா எப்படி கடையில வாடிக்கையாளர்கள்லாம் வந்து அதை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு விஜயும் எப்படி இருந்தாலும் எல்லா கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட தான் வாங்க வருவாங்க, ஏன்னா இதானே பெரிய கடை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பேரை மாத்தினா தானே இந்த கடை நம்ம பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி விஜயும் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாவே அவங்க அம்மா சொல்லவும் விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. எப்போ நான் சொன்னாலுமே அதுக்கு எதிராகவே இருமா, எப்படி இருந்தாலும் நான் அந்த கடைக்கு பேரை மாற்றி என்னோட பேரை தான் வைக்க போறேன், நல்லபடியாக இந்த கடை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஜய் சவாலை விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாறன், ராகவன், கார்த்தி எல்லாரும் சேர்ந்த மாதிரி மாறனோட கடையில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ராமச்சந்திரனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுதுன்னே சொல்லலாம். ஒரு வழியாக ஒரு கடை இல்லாட்டாலும் இன்னொன்று நமக்கு இருக்குது, எப்படியாவது நம்ம இப்படி தானே தொடங்கணும், ஃபஸ்ட்டே நம்மக்கிட்ட ஒன்றும் பெரிய கடையாக இல்லையே, இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலான்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்படி ராமச்சந்திரன் கடைக்கு வெளியிலே ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாமே அந்த கடையை பார்த்துட்டு என்னடா இந்த கடையில் வேற பேர் போட்டிருக்கே, அப்போ இந்த கடையை விஜய்க்கு வாங்கிட்டாளா என்னாச்சோ அப்படின்னு பதறி போயிடுறாங்க. அங்கே உள்ள ஊர் மக்களுக்கும் கண்டிப்பாக விஜய் தான் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருப்பா, இத்தனை வருஷமாக நம்ம இந்த கடையில் தானே வாங்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போகும்போது அப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ராமச்சந்திரன் மாறன் கடையில் வெளியில் இருக்கிறத கவனிக்கிறாங்க அந்த மக்களும். அப்படியே ராமச்சந்திரன் அந்த ஆட்கள்கிட்ட இது என்னோட கடை தான், இனிமே இங்கே தான் நாங்கள் எல்லா வியாபாரமும் செய்ய போகிறோம்னு சொல்லவும் அதில் உள்ள ஊர் மக்கள் எல்லாருமே சரி ராமச்சந்திரனோட கடையில் தான் எல்லாமே நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்து எல்லா திங்ஸையும் வாங்க வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜய் பயங்கரமாக காண்டாகிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம கடையில் எந்த வியாபாரமும் நடக்கலைன்னா நஷ்டத்தில் தான் போவோம், அதுக்கப்புறமா நமக்கு எப்படி பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் விஜய் எதிர்த்து ராமச்சந்திரன் செம அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம்.